ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் ரொம்ப அருமையான நாவல எச்சில் ஊறக்கூடிய எலுமிச்சை ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இந்த எலுமிச்சை ஊறுகாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இப்படி எல்லா வகையான சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எலுமிச்சை ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 எலுமிச்சம்பழத்துக்கு மேலே எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா பழத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1 கிளாஸ் மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இதை வந்து வச்சுட்டு வேக வச்சிடலாம். நிறைய தண்ணீர் சேர்க்க வேணாம், 1 கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கங்க. அதில் உள்ள தண்ணீரே வந்து நல்லா பிரிஞ்சு வந்து வெந்து வரும். இப்போ வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வேக விட்டுறலாம். இப்போ எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த தண்ணீர் சுண்டி இந்த மாதிரி வந்தோடனே இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து அதில் சேர்த்துடலாம். வெந்தயத்தை சேர்த்துட்டு ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம். கருக விட்டுறாதீங்க, அப்போ வந்து ஊறுகாய் வந்து கசப்பாக இருக்கும். நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு அதை வந்து எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் வந்து பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நைஸாக வரைக்கணும்னு தேவையில்லை, ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து இப்போ வந்து சேர்த்துடலாம். அடுப்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு கைவிடாமல் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு உள்ள புளி வந்து எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து கரைக்க தேவையில்லை, கொஞ்சமாக வந்து கெட்டியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தய பொடியும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு 3 வெல்லம் அச்சு வந்து இதில் வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வேக விட்டுலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெயை வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வரும், நல்லா இதுவும் வந்து வெந்து வரும். அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகி கிடச்ச உடனே இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எலுமிச்சை ஊறுகாய். அப்படியே கல்யாண வீடுங்களெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது. நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.